ராஜி குமரவேல் கிட்ட ரொம்பவே சென்டிமெண்ட்டா, அண்ணன் எப்படிண்ணே இருக்க, நல்லா இருக்கியா? இங்க பாருங்கண்ணே, இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. கதிர் என் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காகவும் நம்மளோட குடும்ப மானத்துக்காகவும் மட்டும் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா கூட என்னை அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறான்னு. அதனால நீ எனக்காக அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சி உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதானே. எனக்கு உன்னை பார்க்கவே அவ்வளோ பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு குமரவேலோட கையை பிடிச்சி ரொம்பவே கண்ணீரோட சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு குமரவேலுமே மனசு இறங்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்களுமே ராஜியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்க மாதிரி தான் அவங்களோட முகத்தை வச்சிருக்காங்க. ஆனால் அதை கூடிய சீக்கிரம் நடக்க விடக்கூடாதுன்றதுக்காகவே வந்த மாதிரி அங்கே வந்த சக்திவேலும், சபாஷ் நல்லா பேசின, ஆனால் நீ பேசினதெல்லாம் நாங்கள் நம்பணும்னு நீ நினச்சன்னா முதல்ல இவன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு குமரவேலும், ஆமாம் அப்பா சொன்னது உண்மைதானே. ராஜி உண்மையாகவே என் மேலே அக்கறையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கேஸை அவங்கக்கிட்ட எப்படியாவது சொல்லி வாபஸ் வாங்க வச்சிருவான்னு சொல்லிட்டு ராஜியை பார்க்குறாங்க. ஆனால் ராஜியும் இந்த விஷயத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், வீட்டில் சொன்னாலும் நம்மளோட பேச்சை அவங்க கேட்பாங்களான்ற குழப்பத்தோடையே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், கண்டிப்பாக ராஜி குமரவேல் மேலே இருந்த கேஸை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக குமரவேலோட கேரக்டர் நல்ல கேரக்டராக மாற நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?